காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்பத்தூர் அருகே பனங்காய் பறிக்க சென்ற 2 கல்லூரி மாணவர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாலசுப்ரமணியம் இணைகிறார். வணக்கம் பாலசுப்ரமணியம், விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த திருமாங்காடு கிராமத்தில் 1ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர்களான டெல்லி கணேஷ், தட்சிணாமூர்த்தி ஆகிய 17 வயது கல்லூரி மாணவர்கள் ஆகிய இருவரும் தனது நண்பர்களுடன் சேர்ந்து டிரான்ஸ்பாரம் அருகில் உள்ள பனைமரத்தில் இரும்பு கம்பி மூலம், அதாவது தொடடு கம்பின்னு சொல்லுவாங்க, அந்த கம்பி மூலம் பனங்காயை பறிச்சிருக்காங்க. அப்போது எதிர்பாராத விதமாக பனங்காயருக்கு எடுத்த அந்த இரும்பு கம்பி அந்த மின்சார கம்பியில பற்றிருக்கு. அந்த மின்சார கம்பியை எடுக்க முயற்சிக்க போது மின்கம்பியும் இரும்பு கம்பியும் உரைச்சது. இருவர் மீதும் தீப்பற்றி எரிந்தது. தீப்பொறி பறந்து இருவர் மீதும் பறந்தது. இதில் உடல் முழுவதும் கருகி உயிருக்கு ஆபத்தான நிலையில 2 பேரும் துடிச்சு கொண்டிருந்தனர். அந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் உடனே 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் இருவரையும் மீட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் இருவரும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி சுங்காசத்திரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த சுங்காசத்திரம் காவல்துறையினர் இருவரையும் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பனங்காய் பறிக்க சென்ற போது 2 கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்களின் உடலை கண்டு உறவினர்கள், நண்பர்கள் கதறி அழுத சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பத்மநாபன். முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியம். காஞ்சிபுரம் வந்தா எதுவும் 2 பேரும் பிடிச்சிருப்பா மின்னல்